தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது டிவிஏசி அவர்கள் அதிரடியாக ரைடு விட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். அவரையும் கூட்டின்னு போய் உள்ள உக்கார வச்சு, அதாவது அவர் தங்கியிருந்த ஹோட்டலையே உக்கார வச்சு கேள்வியா கேட்டெடுத்தாங்க. கூடவே அவர் மேல எஃப்ஐஆரும் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பத்தின டீட்டெயிலான வீடியோவை இன்னைக்கு வீடியோல பார்த்துருவோம். என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இப்போ புதுசா பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப பெரிய டிஸ்கஷனா இருக்கிறது ஒரே ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதாவது நம்ம தலைவர் 10 ரூபாய் பாலாஜி என்ற அன்புடன் அழைக்கப்படும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல டிவிஏசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் டாஸ்மாக் இர்ரெகுலாரிட்டிஸ் சம்பந்தப்பட்டு தான் பல இடங்கள்ல சர்ச்சிங் நடந்தது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? இது ஒரு நார்மல் இன்வெஸ்டிகேஷனா இருக்குமா, இல்ல 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே பொலிட்டிக்கல் ஹீட் ஆகாது? இந்த வீடியோல ஃபேக்ட்ஸ், லீகல் ப்ராசஸ், பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் டீடைல்ஸா அனலைஸ் பண்ண போதும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்க்கலாமா? வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாக்குள்ள. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பேசலாம். டிவிஏசி அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் செந்தில் பாலாஜி மேல கரப்ஷன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி டாஸ்மாக் ஆபரேஷன்ஸ்ல சம்பந்தப்பட்டு அலிஜெட் ஃபைனல்ஸ் அதான் ஃபினான்ஷியல் இரெகுலேஷன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பல லொகேஷன்ஸ்ல சரி சர்ச் நடந்தது, கன்விக்ஷன் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அதுவும் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல ஒரு பார்ட் தான். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லீகலா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. இதை நம்ம கிளியரா செக் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி யாருன்ட்டு ஊருக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிடலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு செந்தில் பாலாஜி பத்தி தெரியும். அவரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான லீடர். பாஸ்ட்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் இருக்கு, மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இடி என்கொயரி இருக்கு, கோர்ட் ப்ரொசீடியர்ஸ் இருக்கு, இப்போ டிவிஎஸ்சி இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. இப்படி கண்டினியூஸா லீகல் இஷ்யூஸ்னாலே அவர் நேம் மீடியா ஸ்பாட்லைட்லயே தான் இருக்கும். சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் வெண்டட் அதாவது பொலிட்டிக்கல் பழி வாங்குதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்போசிஷன் என்ன சொல்றாங்கன்னா, லா ஷுட் டேக் இட் ஃபோன் கோர்ஸ், அதாவது தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க. இதை பத்தி தான் இப்ப பிக் டிபேட்டே வந்து போயிட்டு இருக்கு. சரி, இதனால அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டா எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன கொஸ்டின் ஓடிட்டுனா, இந்த கேஸ் எலெக்ஷன் பொலிட்டிக்ஸ் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேக்குறேன். ஏன்பா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அவர் எம்எல்ஏவா ஆயிட்டாரு, இதுக்கு மேல அஃபெக்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? சரி, டெஃபினெட்லி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவரை பத்தி பேசுறது பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே மேல பழி வாங்குறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை கேம்பெயின் இஷ்யூவா யூஸ் பண்ணி சான்ஸ் இருக்கா? அதான் இதை ஒரு பெரிய விஷயமா யூஸ் பண்ணி அவங்க வரப்போற இடைத்தேர்தல்ல எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷனை லீகல் ப்ராசஸ் தான் டிபெண்ட் பண்றாங்க. எஸ், கண்டிப்பா இது நார்மல் லீகல் தான். ஸோ வந்து நீங்க சும்மா எல்லாத்துக்கும் தயாராக குதிக்கிறது வேண்டாம். மீடியா டிபேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோசியல் மீடியால ஹேஷ்டேக்ஸ் வார் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா யூடியூப் பொலிட்டிக்கல் சேனல்ஸ் கண்டினியூஸா அனலைஸ் பண்ணுவாங்க. பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னா கில்ட் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. கோர்ட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் ஃபைனல். அது மறக்க கூடாது எல்லாரும். சரி, லீகல் ப்ராசஸ் என்னதான் இப்ப எடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமே என்ன நடக்கணும், நார்மல் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? சர்ச்சிங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் எல்லாம் முடிச்சுட்டு எவிடன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறமா விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நீட் இருந்தால் சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும், எவிடன்ஸ் பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பிகினிங் தான். ஃபைனல் வெர்டிக்ட் வர வரைக்கும் டைம் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ள அவசரப்பட்டு அவர் அது இதை பண்ணிட்டாரு யாரும் வந்து இது பண்ணிக்க வேணாம். சரி, பப்ளிக் அப்படி என்னப்பா ரியாக்ஷன் தராங்கன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால 2 சைடும் ஒப்பீனியன்ஸ். ஒரு சைடு ஸ்ட்ரிக்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும், இவர் வந்து இப்படியே பண்ணிட்டு நிறைய விஷயத்துல தப்பிச்சுட்டே இருக்காது, ஒண்ணு யாரும் இவர் உள்ள பிடிச்சி போடுறது இல்லைன்றாங்க. இன்னொரு சைடு பொலிட்டிக்கல் டார்கெட்டிங்,
என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ பொலிட்டிக்ஸ்க்காக இதை வந்து வேணும்னே பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல புதுசு கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி மேஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு சொல்வேன் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால ஃபேக்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு ஒப்பீனியன்ஸை ஃபார்ம் பண்ணது ரொம்ப முக்கியம். ரூமர்ஸ் ஷேர் பண்ணாம அஃபிஷியல் அப்டேட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அவரு ஆல்ரெடி திருவல்லிக்கேணி ஸ்டேஷன்ல போயிட்டு சைன் போட்டுட்டு இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வேற போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இந்த கேஸ் வேற, இதுல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அவர் பேர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓவராலா பார்த்தா செந்தில் மேலேஜ் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அவர் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. லேட்டஸ்டா டிவிஎஸ்சி கேஸ் போட்டு பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேலு மேல கேஸ் போட்டிருக்காங்க, இப்போ இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. அதனால யாரும் கன்க்ளூஷனுக்கு சீக்கிரம் போக கூடாதுங்க. ஸோ கோர்ட்ஸ் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, எவிடன்ஸ் இருக்கா, அஃபிஷியல் அப்டேட்ஸ் இருக்கா, ஃபைல்ஸ் இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, எல்லா லோக்கல் செக் பண்ணுவாங்க. கோர்ட் ப்ரொசீடிங் இருக்கு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் இருக்கு. இவங்க தான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்னன்னு டிசைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பியூர்லி லீகல் ப்ராசஸா இல்ல பொலிட்டிக்கல் இம்பாக்டா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி தமிழ் பேஸ்டு பொலிட்டிக்கல் அனலைசிஸ் பார்க்கணும்னா தமிழ் வெக்டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் வினோத். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பொலிட்டிக்ஸ் அனலைஸ் வீடியோல மீட் பண்றோம்.